மேலான பெரியோர்களே, தாய்மார்களே, இமாம் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 103 வேதங்களை நபிமார்களுக்கு தந்தான். அதுல 104 வேதங்கள், அதுல 100 சிறிய வேதங்கள், 4 பெரிய வேதங்கள். இந்த 100 சிறிய வேதங்களுக்கு சுஹுஃபுகள் என்று சொல்லப்படும், வேத ஏடுகள். இந்த 100 சிறு வேதங்கள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அது அனைத்தையும் அல்லாஹ் தஆலா 4 பெரிய வேதங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டான். இந்த 4 பெரிய வேதங்கள் என்னன்னா நமக்கெல்லாம் தெரியும். ஜபூர், தௌராத், இன்ஜீல், குர்ஆன். இந்த 4 பெரிய வேதங்கள்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ அது அனைத்தையும் அல்லாஹ் தஆலா 4வது வேதமான திருக்குர்ஆனுக்குள்ள அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். முழு திருக்குர்ஆன்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ அதனுடைய சாராம்சத்தை முதல் சூறாவாக இருக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாக்குள்ள அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். சூரத்துல் ஃபாத்திஹால 7 ஆயத்து இருக்குது. முழு குர்ஆன்ல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அதனுடைய ரத்தின சுருக்கம் ஃபாத்திஹால இருக்கும். முழு ஃபாத்திஹா சூராவினுடைய 7 ஆயத்துக்கள்ல என்னென்ன இருக்குதோ அதனுடைய அனைத்து சாராம்சத்தையும் அதனுடைய 4வது ஆயத்தில் அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். 4வது ஆயத்து என்னங்க? இதான் ஆரம்பத்துல ஓதுன ஆயத்து. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இந்த ஒரே ஒரு ஆயத்து தான் முழு இஸ்லாத்தினுடைய சாராம்சமும் இந்த ஒரு ஆயத்துக்குள்ள இருக்கு. இமாம் ஹசன் பஸ்ரி சொன்னாங்க, மன் கரஹுமா வ ஹக்கக மா ஃபீஹிமா இல்மன் வ அமலன் ஃபகஅன்னமா அமில பிஜமீஇ குதுபில்லாஹ். யார் இந்த 2 வாசகத்தை, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்ற இந்த 2 வாசகத்தை சரியாக விளங்கி ஓதி அமல் செய்கிறாரோ அவர் அல்லாஹ் தஆலா இறக்கிய எல்லா வேதங்களின்படியும் அமல் செய்தவராக ஆகிவிடுவார். 104 வேதங்களின்படி அமல் செஞ்சவராக ஆயிர முடியும் ஒரே ஒரு ஆயத்தை அமல் செஞ்சா. ஆனா விளங்க வேண்டிய முறைப்படி விளங்கணும், புரியணும், முறையை அமல் செய்யணும். அப்படி என்ன இந்த ஆயத்தில் இருக்குது? அர்த்தம் எல்லாத்துக்குமே தெரியும். இய்யாக நஅபுது என்ன அர்த்தங்க? உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். வ இய்யாக நஸ்தஈன்னா உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம். அல்லாஹ் நம்மளை படைச்சது எதுக்குங்க? இபாதத்து செய்யறதுக்காகத்தான் படைச்சான், அவனை வணங்குறதுக்காகத்தான் படைச்சான். அப்ப நாம் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, அவன் எப்படியெல்லாம் வணங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அப்படியெல்லாம் அவனை வணங்குவது. நாம செய்ய வேண்டிய எல்லா கடமையும் அதுக்குள்ள வந்துருச்சு. ஃபரலா இருக்கட்டும், வாஜிபா இருக்கட்டும், சுன்னத்தா இருக்கட்டும், முஸ்தஹப்பா இருக்கட்டும், ஹராமை தவிந்து கொள்வதா இருக்கட்டும், மக்ரூஹை தவிந்து கொள்வதா இருக்கட்டும், எல்லாமே இய்யாக நஅபுதுக்குள்ள வந்துருச்சு. நாம இந்த கடமை அவனுக்கு செஞ்சோம்னா அவன் நமக்கு என்ன செய்வான்? வ இய்யாக நஸ்தஈன், நம்முடைய தேவைகளை அவன் நிறைவேற்றி தருவான். உலகத்தில் நமக்கு என்ன தேவைகள் இருக்கட்டும், மறுமை நாள்ல நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அத்தனையும் அவன் நிறைவேற்றி தருவான். உலகத்தில் நமக்கு என்ன வேணும்? உணவு, உடை, இருப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகணும். நிம்மதியான வாழ்க்கை வேணும், சந்தோஷமான வாழ்க்கை வேணும், குழந்தை பாக்கியம் வேணும், தொழில பரக்கத்து வேணும், உடல் ஆரோக்கியம் வேணும், சோதனைகள் அகலணும். என்னெல்லாம் உலகத்துல தேவையோ அதெல்லாம் கிடைக்கும். ஆகிரத்துல என்ன வேணும்? வலதுகையில் ஆமல் நாம வாங்கணும், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்துல கடக்கணும், நாசர் மைதானத்துடைய விசாரணை லேசாகணும், சொர்க்கத்துல நுழையணும், சொர்க்கத்துல அல்லாஹ்வுடைய தரிசனம் கிடைக்கணும், எல்லாம் கிடைக்கும். அப்ப நாம் அவனுக்கு செய்ய வேண்டியது இபாதத், அவன் நமக்கு செய்ய வேண்டியது உதவி.
இந்த உதவி எப்ப கிடைக்கும்? இபாதத்தை நாம் முறையாக செய்தால் உதவி கிடைக்கும். இபாதத்து செய்யறதுல எந்த அளவுக்கு நாம் கவனக்குறைவாக இருப்போமோ, பின்னடைவாக இருப்போமோ, அந்த அளவுக்கு அவன் நமக்கு செய்ய வேண்டிய உதவியும் தாமதமாகலாம், கிடைக்காமல் போகலாம். யார் இபாதத்தை பரிபூரணமாக செய்து அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்கிறார்களோ அல்லாஹு தஆலா தகுந்த நேரத்தில் உதவி செய்வான். தகுந்த நேரம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ளது. நாம இந்த உதவி இப்ப கிடைச்சா நல்லா இருக்குமே, அப்ப கிடைச்சா நல்லா இருக்குமே நாம நினைப்போம். ஆனா அந்த நேரத்துல கிடைச்சா அது நமக்கு பாதகமா இருக்கலாம். அதனால அல்லாஹ் அந்த நேரத்துல தராம எப்ப தரணுமோ அப்ப தருவான். அப்ப முழு இஸ்லாத்தினுடைய சாராம்சம், அனைத்து வேதங்களினுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னன்னா, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகிறோம். இந்த இபாதத்துல அல்லாஹ்வுக்கு நாம செலுத்த வேண்டிய வணக்கங்கள்ல ரொம்ப பிரதானமான கடமை தொழுகைதான். ஈமானுக்கு அடுத்தபடியாக ஒரு மூமினுக்கு பிரதானமான கடமை தொழுகை. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருக்குர்ஆன்ல 62 இடங்கள்ல தொழுகையை பத்தி சொல்லியிருக்கிறான். வேற எந்த இபாதத்தையும் இத்தனை இடங்கள் அல்லாஹ் சொல்லல. ஒரு இடத்துல அல்லாஹ் தொழுங்க அகீமுஸ் ஸலான்னு சொன்னாலே தொழுகை கடமை ஆயிடுச்சு. ஆனால் அல்லாஹு தஆலா 62 இடங்கள்ல தொழுகையை பத்தி வலியுறுத்தி இருக்கிறான்னு சொன்னா அது எந்த அளவுக்கு உயர்ந்த உன்னதமான அமல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இதுலதான் அல்லாஹ் வெட்டியை வச்சிருக்கிறான். ஒவ்வொரு தடவை பாங்கு சொல்லும் போதும் ஹையல ஸலாக்கு பின்னாடி ஹையலல் ஃபலான்னு சொல்றோம். வெற்றியின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள். வெற்றி எதுல இருக்கு? பள்ளிவாசலுக்கு தொழுகிறதுல தான் வெற்றி இருக்குது. ஆனால் பாங்கை காதிலே கேட்டுவிட்டு கடை வீதிக்கு செல்பவர்கள் இருக்கிறார்கள். கடையில போய் உட்கார்ந்தாதான் வெற்றி, தொழில ஈடுபட்டாதான் வெற்றி, உலக பொருளாதாரத்தை சம்பாதித்தால் தான் வெற்றி என்று பாங்கையும் தொழுகையும் புறக்கணித்து விட்டு உலக விஷயங்களிலே மூழ்குவதில் வெற்றி என்று நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய செவிகளிலே ஒவ்வொரு நாளும் 5 தடவை சொல்லப்படுகிறது ஹையலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹையல ஸலா ஹையலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று. அப்ப உண்மையான வெற்றியை, ஈருலகத்தினுடைய வெற்றியை அல்லாஹு தஆலா தொழுகையில் தான் வைத்திருக்கிறான். எனவேதான் அல்லாஹு தஆலா மற்ற இபாதத்துகளை எல்லாம் இந்த உலகத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்து கடமையாக்கினான். ஆனால் தொழுகையை மட்டும் அல்லாஹ் தஆலா உலகத்திலே வைத்து கடமையாக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜுக்கு அழைத்து தன்னுடைய நேரடி சந்திப்பை வழங்கி தன்னுடைய சன்னிதானத்திலே வைத்து 5 நேர தொழுகை அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கினான். அதை எப்படி தொழுவது, அதனுடைய முறைகள் என்ன, அதனுடைய நேரம் என்ன என்பதை விளக்குவதற்காக வேண்டி வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா பூமிக்கு அனுப்பி வைத்து அவர்களை தொழுது காட்டச் செய்தான். 5 நேர தொழுகைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுக வைக்கிறாங்க. அதை பின்பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. அவர்களை பின்பற்றி சஹாபாக்கள் தொழுகிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறான். ஹதீஸிலே வரும், இன்ன அவ்வலமா யுஹாஸபு அலைஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி அஸ்ஸலா, முதலாக ஒரு அடியானிடத்திலே அவனுடைய அமலை பற்றி விசாரிக்கப்படுவது தொழுகை பற்றித்தான். தொழுகைத்தான் முதல்ல அல்லாஹ் கேட்பான். ஃபைன் சலுஹத் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ, தொழுகை சரியாக இருக்குமானால், முறையாக தொழுகையை தொழக்கூடியவராக இருப்பாரேயானால் அவர் ஈடேற்றம் அடைந்து விட்டார், வெற்றி அடைந்து விட்டார். வைன் ஃபஸதத் ஃபகத் ஹாப வ ஹஸிர, தொழுகை சரியாக முறையாக அவர் தொழவில்லை என்று சொன்னால் அவர் நஷ்டம் அடைந்து விட்டார், நாசம் அடைந்து விட்டார். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தொழுகையை முறையாக பேணி பாதுகாக்கக்கூடிய நற்பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உயிர் பிரியக்கூடிய கடைசி நேரம் வரைக்கும் தொழுகையை தான் வலியுறுத்தி சொன்னார்கள் இந்த உம்மத்துக்கு. மரதுல் மவுத், மரண வியாதி வந்துருச்சு, தொழுக போக முடியல. ஆனாலும் கூட 2 சஹாபாக்களுடைய தோள் புஜங்களில் தங்களுடைய கைகளை போட்டு, ஒரு பக்கத்துல ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு பக்கத்துல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, 2 பேருடைய தோல்ல கையை போட்டு கைத்தாங்கலாக கால்கள் தரையில் கூடிட்டு வருகிற நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு போய் தொழுகிறார். அந்த நேரத்துல கூட ஜமாத் தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடல, நடக்கவே முடியல. 2 பேரு கைத்தாங்களா கூட்டிட்டு போறாங்க, போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நிறைவேற்றிட்டு வர்றாங்க.
உயிர் பிரிகிற கடைசி நேரம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு தொழுகையை பற்றி தான் அறிவுறுத்தினார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருந்த சமயத்தில் இந்த உலக வரைபடத்தில் இருக்கக்கூடிய 15 நாடுகளுடைய ஆட்சி அவர்களுடைய கைவசத்தில் இருந்தது. இன்னைக்கு உள்ள 15 நாடுகளுடைய நிலப்பரப்பு முழுக்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய খিলাফத்தில் அவருடைய ஆட்சி அதிகாரமாக இருந்தது. அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட எல்லா இடத்திலையும் தன் சார்பாக கவர்னர்களை நியமித்திருந்தார்கள். அந்த கவர்னர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பி வைத்தாங்க. இன்ன அஹம்ம உமூரிக்கும் இந்திய அஸ்ஸலா, நீங்க செய்யக்கூடிய காரியங்களிலேயே நான் மிக முக்கியத்துவமாக கருதுவது தொழுகையைத்தான். நீங்க எல்லாம் கவர்னரா இருக்கிறீங்க, அரசு அதிகாரிகளா இருக்கிறீங்க, பல பேர் பல பிரச்சனைகளை உங்கள்கிட்ட கொண்டு வருவாங்க, அதை நீங்கள் விசாரணை செய்ய வேண்டும், தீர்த்து வைக்க வேண்டும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் தொழுகையிலே கவனமின்றி இருந்து விடாதீர்கள். யாரு தொழுகையை பேணி பாதுகாப்பாரோ அவர் தன்னுடைய தீனை பாதுகாத்துக் கொண்டார். யாரு தொழுகையை அவர் புறக்கணித்து விடுவாரோ அவர் தன்னுடைய மார்க்கத்தை நஷ்டப்படுத்தி விட்டார் என்பதாக அந்த சுற்றறிக்கையில எழுதி அனுப்பினாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. தொழுகைய சரியான நேரத்தில் சரியான முறையில தொழுதால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி நம்ம நிறைய ஹதீஸ்ல படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமறையில சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான விஷயங்களை விட்டு மனிதனை தடுக்கிறது, வெறுக்கத்தக்க விஷயங்களில் ஈடுபடுவதை விட்டு மனிதனை தடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்லுவாங்க, ஒருத்தர் தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி ஓடக்கூடிய ஆற்றிலே தினமும் 5 தடவை குளிக்கிறார், அவருடைய உடலிலே ஏதும் அசுத்தம் இருக்குமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, எந்த அசுத்தமும் அவருடைய உடலிலே இருக்காது நாயகமே. அதே போலத்தான் 5 நேரம் தொழுதால் அவருடைய உள்ளத்தில் இருக்கிற பாவ அழுக்குகளை எல்லாம் அல்லாஹ் அகற்றி விடுகின்றான், பரிசுத்தமானவராக அல்லாஹ் ஆக்கி விடுகின்றான். எப்படி காய்ந்த இலைகள் மரத்தில் இருந்து உதிர்கிறதோ அதே போல தொழக்கூடியவருடைய உள்ளத்தின் பாவ அழுக்குகளை கரைகளை அல்லாஹு தஆலா போக்கி விடுகிறான். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிற போது, கத் அஃப்லஹல் மூமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலவாத்திஹிம் காஷியூன், எந்த மூமின்கள் தங்களுடைய தொழுகையிலே உள்ளச்சத்தோடு தொழுவார்களோ அந்த மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். நல்லா கவனிக்கணும், தொழக்கூடியவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்லல, உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். உள்ளச்சத்தோடு தொழுகிறதுனா என்னங்க? 2 விஷயங்கள் நம்ம தொழுகையில இருக்கணும், அதுக்கு பிறகுதான் உள்ளச்சம். ஒன்னு ஹுசூ இருக்கணும், இன்னொன்னு ஹுது இருக்கணும். ஹுது என்று சொன்னால் உடலை பணிய வைப்பது என்று அர்த்தம். ஹுஷு என்று சொன்னால் உள்ளத்தை பணிய வைப்பது என்று அர்த்தம். உடலை பணிய வைக்கிறதுனா என்ன? தக்பீர் கட்டும் போது நேரா நிக்கிறது, கரெக்டா தக்பீர் கட்டுறது, நிலை நிக்கிறது, கரெக்டா ருக்கு செய்யறது, சரியா சஜிதா செய்யறது, இருப்புல உட்கார்றது, சலாம் சொல்றது, வேற தொழுகும் போது விளையாடுறது, அங்கங்க தேவையில்லாம சொரியறது, திரும்புறது, இந்த மாதிரி காரியங்கள் இல்லாம ஒவ்வொரு நேரத்திலும் உறுப்புகளை சரியான முறையில வைத்து அந்த ருக்கனை நிறைவேற்றுறதுக்கு பேரு ஹுது, உடலை பணிய வைப்பது. ஹுசூன்னு ஒண்ணு இருக்கு, உள்ளத்தை பணிய வைக்கிறது. தக்பீர் கட்டதுல இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய சிந்தனையில இருக்கணும். வேற உலக விஷயங்களை யோசிக்காம நம்முடைய மனதை கட்டுப்படுத்தினால் அது உள்ளத்தை பணிய வைப்பது. இந்த ரெண்டும் சரியாக அமைந்து விட்டால் நம்முடைய தொழுகை உயிரோட்டம் உள்ள தொழுகையாக இருக்கும். எப்படி நம்முடைய தொழுகை அமையணும்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அன் தஅபுதுல்லாஹ கஅன்னக தராஹு ஃபைல்லம் தகுன் தராஹு ஃபைன்னஹு யராக, அல்லாஹ்வை நீ பார்ப்பது போல வணங்கு, அந்த மாதிரி பார்ப்பது போல உன்னால் வணங்க முடியாவிட்டால் அவன் உன்னை பார்க்கிறான் என்கிற எண்ணத்தோடு வணங்குனாங்க. அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி வணங்குற அளவுக்கு நம்முடைய ஈமான் உயர்வு அடையலைன்னு சொன்னா அவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற சிந்தனையை உள்ளத்திலே கொண்டு வருகிற போது உலகத்தினுடைய சிந்தனைகள் அகன்று போய்விடும், அல்லாஹ்வுடைய சிந்தனை உள்ளத்திலே வரும். முறையோடு தொழுதால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற எண்ணற்ற நலவுகளை நன்மைகளை நிறைய தருகின்றான். அதே சமயம் நம்முடைய தொழுகை வெறும் சடங்காக இருக்கிறது, எந்த உயிரோட்டமும் அதிலே கிடையாது. முறையோடு தொழவில்லை என்று சொன்னால் எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தீமைகளும் பாதிப்புகளும் அந்த தொழுகையிலே உண்டாகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில பேர் தொழுகிறாங்க, அவங்களுக்கு 10ல் 1 பங்கு நன்மை தான் கிடைக்கும், சில பேர்த்துக்கு 9ல் 1 தான் கிடைக்கும், சில பேர்த்துக்கு 8ல் 1, சில பேர்த்துக்கு 7ல் 1, சில பேர்த்துக்கு 6ல் 1, சில பேர்த்துக்கு 5ல் 1, 4ல் 1, 3ல் 1, 2ல் 1, சில பேர்த்துக்கு பாதி தான் கிடைக்கும். அவங்க தொழுகையினுடைய உயிரோட்டம் எப்படி இருக்குதோ, உள்ளட்சம் எப்படி இருக்குதோ,
அதுக்கு தகுந்தாற் போல அல்லாஹ் தஆலா நன்மைகளை தருகின்றான். வெளியில பார்க்கிறதுக்கு இந்த இடத்துல இருந்து அந்த மூலை வரைக்கும் செஃப்ல எல்லாரும் ஒரே மாதிரி நிக்கிறாங்க, ஒரே மாதிரி ருக்கு செய்யறாங்க, ஒரே மாதிரி சஜதா செய்யறாங்க. ஆனால் அவர்களுடைய தொழுகைக்கு கிடைக்கிற நன்மைகள் வித்தியாசப்படும். ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு இறைவனுடைய நினைவை தங்களுடைய தொழுகையில கொண்டு வந்து தொழுகிறாங்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு கிடைக்கிற நன்மைகள்ல வித்தியாசம் ஏற்படும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையில சொல்வான், வயலுலில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். யாருங்க? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், யார் தங்களுடைய தொழுகையில கவனமில்லாமல் தொழுவார்களோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தொழுகையாளிகள் கவனமில்லாமல் தொழுதால் அதிலே நன்மைக்கு பதிலே நாசம் ஏற்படும் என்பதை அல்லாஹ் தஆலா அறிவுறுத்துகின்றான்.